வெல்கம் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் நிறைய ஆர்டிக்கல் பார்த்துருக்கோம். அடுத்து 5 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டது கொஸ்டின் வந்து பார்க்குறோம். பார்க்காதவங்க, முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் 10th பாலிட்டியில் உங்களுக்கு தெரியுமால நிறைய பாக்ஸில் வந்து ஆர்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் இந்த ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 2A, குரூப் 2, குரூப் 1, அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 இது எல்லாத்துலேயுமே ஆர்டிக்கல் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்து மேட்ச் ஷீட்லேயோ அல்லது ஆட் ஒன் அவுட்லேயோ கேட்டுறாங்க. அதே மாதிரி சட்டத்திருத்தங்களில் ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்டுடுறாங்க. அதனால் 2 கொஸ்டின் பாலிட்டியில் இதை நம்ம படித்தோம்னா ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு தான். இதிலே ரிப்பீட்டடாக தான் எல்லா கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அது ரிலேட்டடாக தான் நம்ம பார்த்துருக்கோம். வாங்க இப்போ முதல் கேள்வியில் போகலாம். அரசியலமைப்பு விதி 14 முதல் 18 வரை விளக்குவது என்ன? அரசியலமைப்பு விதி 14 முதல் 18 வரை விளக்குவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சியில் சமத்துவ உரிமை. இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சமத்துவ உரிமை. இதுதான் வந்து 14 முதல் 18 வரை விளக்குது. இந்த சமத்துவ உரிமை அடிப்படை உரிமையிலே எந்த பகுதியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 3ல் வருது. பகுதி 3 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிப்படை உரிமைகளில் தான் இது வந்து வருது. அடிப்படை உரிமைகளில் ஆர்டிக்கல் 12 to 15 12 to 35 வரைக்கும் உள்ளதில் கேட்டிருக்காங்க அடிப்படை உரிமை. இதில் வந்து 14 to 18 வந்து சமத்துவ உரிமை. அதுக்கப்புறம் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர உரிமை, இப்படி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து 10th ஹிஸ்ட்ரியில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. சமத்துவ உரிமை 14 to 18. இந்த சமத்துவ உரிமையிலேயே நிறைய டைம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்த 14 அப்படிங்கிறது வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தனியாகவே கேட்டிருக்காங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது வந்து எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 15 பார்த்திங்கன்னா, ஆர்டிக்கல் 15 வந்து சமயம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் காரணமாக யாரையுமே நம்ம வந்து வேறுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 16 பார்த்திங்கன்னா, பொது வேலைவாய்ப்புகளிலிருந்து சம உரிமை, பொது வேலைவாய்ப்புகளில் சம உரிமை. ஆர்டிக்கல் 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிக்கல் 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிக்கல் 18 வந்து பட்டங்கள் பெறுவதும் வழங்குவதற்கான உரிமை. இந்த ஆர்டிக்கல் 18 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 17 வயசில் தான் நம்ம வந்து டிகிரி படிக்க போவோம். அப்போ 18 வயசில் நம்ம பட்டம் வாங்கிடுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அடிப்படை உரிமைகள் பகுதி 3ல் உள்ள அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து தான் அந்த அடிப்படை உரிமைகள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கேள்வி, 86வது சட்டத்திருத்தம் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி 51A சேர்க்கப்பட்ட சரியான சரத்தை கீழ்கட்டவற்றிலிருந்து தேர்ந்தெடு. பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ தேசிய கீதம் மற்றும் தேசிய கொடியை மதித்தல். ஆப்ஷன் பி நாட்டின் இயற்கை சூழலை பாதுகாத்தல். ஆப்ஷன் சி நாட்டின் பொது சொத்தை பாதுகாத்தல். ஆப்ஷன் டி பெற்றோர் தங்கள் 6லிருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான கல்வி வழங்கல். இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. பெற்றோர் வந்து 6லேருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைங்களுக்கு இலவசமாக கல்வி வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 51A சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல் 51A எந்த பகுதியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 4A அடிப்படை கடமைகள்லாம் வருது. அடிப்படை கடமைகள். இந்த ஆர்டிக்கல் 51A வந்து எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்த்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 86வது சட்டத்திருத்தம், வருஷம் வந்து 2002. 86வது சட்டத்திருத்தம் 2002 அடிப்படை கடமைகள். இங்கே பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம சுதந்திரம் அடைஞ்சப்போ 10 அடிப்படை கடமைகள் தான் இருந்திருக்கும். இப்போ வந்து 11 அடிப்படை கடமைகள் வந்து இருக்குது. இந்த அடிப்படை கடமைகள் ரிலேட்டடாக லாஸ்ட்டில் நடந்த குரூப் 4 எக்ஸாம்லேயும் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொத்து வந்து நீக்கி இந்த தனியாக ஒரு விதியாக இருந்தது நீக்கி இந்த அடிப்படை கடமையில் வந்து சேர்த்துருப்பாங்க. அதாவது ஆர்டிக்கல்
51A என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைங்களுக்கு வந்து இலவசமாக கல்வி வழங்கணும். இது வந்து 86வது சட்ட திருத்தம் 2002 படி கொண்டு வந்திருப்பாங்க. இது எந்த பகுதியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் பகுதி 4A தான் வந்து வருது. இந்த அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலேருந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் ரஷ்யாவிலேருந்து தான் இந்த அடிப்படை கடமைகள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த எந்த கமிட்டியின் மூலமாக இந்த அடிப்படை கடமைகளை சேர்த்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொரன் சிங் கமிட்டி. நான் சொல்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே டிஎன்பிசியில் கேட்டதுனால அதை அப்படியே ரிலேட் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஹிண்ட்டு மாதிரி. இப்படி படிச்சிங்கன்னா நமக்கு வந்து மறக்காது. அதனால தான் திரும்ப நான் அதை சொல்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா கூட ரிப்பீட்டடாக கேட்டிங்கன்னா ஞாபகம் இருக்கும். அதாவது 86வது சட்ட திருத்தம் 2002 படி ஆர்டிக்கல் 51A வந்து சேர்த்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர் வந்து தங்கள் குழந்தைகளை 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இலவசமாக கல்வி வழங்கணும். இது வந்து எந்த பகுதியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 4A வந்து அடிப்படை கடமைகள். மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. ரஷ்யா நாட்டிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. எந்த கமிட்டியின் மூலமாக இதை வந்து சேர்த்துருப்பாங்கன்னா சொரன் சிங் கமிட்டி. எந்த சட்ட திருத்தம்னு பார்த்தீங்கன்னா 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் இந்த அடிப்படை கடமைகளை வந்து அரசியலமைப்பில் வந்து சேர்த்துருப்பாங்க. எல்லாமே இம்பார்ட்டண்டான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, ஊழல் புரிந்த அரசு ஊழியரை பணியிலிருந்து நீக்க அரசமைப்பு உறுப்பு 311 திருத்தப்பட வேண்டும் என பரிந்துரைத்த கமிட்டி எது? அதாவது ஊழல் செஞ்ச அரசு ஊழியரை வந்து பணியிலேருந்து நீக்கணும் அப்படிங்கிற ஆர்டிக்கல் வந்து 311. அதாவது இது வந்து பணியிலேருந்து நீக்கணும், அதை சேர்க்கணும், அவங்க பணியிடத்தில் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது, அதாவது பணிக்காலத்தை வந்து குறைக்கிறது, எல்லாமே இந்த 311 தான். இதை வந்து பரிந்துரை செய்த கமிட்டி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் வந்து பிசி ஓட்டா குழு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் தெரியலேன்னா ஒரு கெஸ்ஸிங் பண்ணி சொல்கிறேன். இப்போ இந்த 4 ஆப்ஷனில் இதில் மட்டும்தான் இனிஷியல் கொடுத்துருக்காங்க, மற்ற இதுலேயுமே இனிஷியல் கொடுக்கல. நம்ம ஆன்சர் தெரியலனா கூட ஒருவேளை இனிஷியல் கொடுத்துருக்கனால அதுதான் கரெக்டான ஆன்சர்னு போட்டிங்கன்னா அதுதான் வரும். ஏன்னா இதுக்கு தேவையில்லாமல் அவங்க இனிஷியல் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இனிஷியல் போட்டிருக்கனால இதுதான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கெஸ் பண்ணி நீங்கள் போட்டுடலாம். ஆன்சர் தெரியாததுனால சொல்கிறேன். தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆப்ஷன் அப்படி வச்சுருக்காங்க, அதனால் சொல்கிறேன். அடுத்த கேள்வி, மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது? மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நலனை பாதுகாப்பாக வந்து சமூக ஒழுங்கை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்டிக்கல் 38 தான் அதை பற்றி சொல்லுது. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து 39, 40, 41, 44 பார்த்துப்போம். அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 39 என்னன்னு சொல்லுங்கன்னா சில கொள்கைகளுக்காக அரசு வந்து சட்டமேற்றும். இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த 38 நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 39A வந்து இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் கேட்டிருக்காங்க, போன வீடியோவில் பார்த்துருப்போம். இலவச சட்ட உதவி. அடுத்த கேள்வி, அடிப்படை கடமைகள் குறித்து கீழ்காணும் எந்த சொற்றொடர் சரியானவை? அடிப்படை கடமைகள் குறித்து கீழ்காணும் எந்த சொற்றொடர் சரியானவை? பார்த்தீங்கன்னா இதுதான் போன டைம் குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். கூற்று 1 பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி 51A சேர்க்கப்பட்டுள்ளன. சரியா தப்பா? 11வது அடிப்படை கடமை 86வது சட்ட திருத்தம் 2002 பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. கரெக்டாக தப்பா? அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல. சரியா தப்பா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1, 2 மட்டும்தான் சரி, 3 தப்பு. முன்னாடியே பார்த்த மாதிரி அடிப்படை கடமைகள் 51 வந்து சேர்த்துருக்காங்க, விதி 51. அதில் வந்து 11வது அடிப்படை கடமை வந்து 86வது சட்ட திருத்தம் 2002 இணைக்கப்பட்டது. இது ரெண்டுமே கரெக்டு. அடிப்படை கடமைகள் வந்து பகுதி 4A, பகுதி 4A தான் அடிப்படை கடமைகள் கொண்டு வந்திருக்காங்க. எந்த கமிட்டி வந்து அடிப்படை கடமைகளை சேர்க்க சொன்னிச்சுன்னு பார்த்தீங்கன்னா சொரன் சிங் கமிட்டி.
இந்த 51(a)ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைங்களுக்கு இலவசமாக கல்வி வழங்கணும். அதை வந்து எந்த திருத்தத்தின்படி சேர்த்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 11வது அடிப்படை கடமையாக 86வது சட்டத்திருத்தம் 2002 வந்து சேர்த்துருப்பாங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின், டீட்டெயிலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த அடிப்படை கடமைகளில் எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் அரசியலமைப்பில் சேர்த்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1976 42வது சட்டத்திருத்தம். 42வது சட்டத்திருத்தமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு குட்டி அரசியலமைப்பு, அதாவது சிறு அரசியலமைப்பு அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. 10th புக்லேயே இருக்குது, பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது ரிலேட்டடாக 5 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ரிப்பீட்டடான கொஸ்டினும் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் அடுத்த 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.